ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் தெரிஞ்சவங்க யாராக இருந்தாலுமே சீக்கிரமாக உங்கள் சர்டிஃபிகேட் எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க. யாருக்காவது ரேடியோ ஸ்டேஷனில் வந்து ஒர்க் பண்ணணும்னு ஆசை இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்காக வேண்டி தான். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நோவல்டி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பெல்லுக்கு ஆல் கொடுங்க. சென்னை ரேடியோ ஸ்டேஷனில் ப்ரெசென்டர் டு ஹோஸ்ட் ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு பார்ட் டைம் ஜாபுக்கு வந்து அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சென்னையில் இருந்தால் மட்டும்தான் அப்ளை பண்ண முடியும். நீங்கள் சென்னையில் இருந்தீங்கன்னா அப்படின்னா அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா சென்னையில் இருக்கிற பர்சனுக்கு வந்து ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறதா வந்து ரேடியோ ஸ்டேஷனில் சொல்லியிருக்காங்க. இன்னும் இன்டெப்த்தாக வந்து சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரேடியோ ஸ்டேஷன் கிட்ட இருந்து வர்றவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்கறதா வந்து இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இந்த பார்ட் டைம் ஜாபுக்கு வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம என்ன படிச்சிருக்கணும் அப்படின்னு டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கணும். இங்கே அப்ளை பண்ணுறதுக்கு ரெகக்னைஸ்டு யூனிவர்சிட்டியில் இருந்து ஏதாவது ஒரு பேச்சுலர் டிகிரி இருந்தால் போதும். தமிழ் லாங்குவேஜில் ஒரு சப்ஜெக்ட் வந்து நம்ம படிச்சிருக்கணும். அப்ளை பண்ணுறவங்க கண்டிப்பாக சென்னை சென்னை சரௌண்டிங்கில் வந்து கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரியே ரேடியோ ஸ்டேஷன் பக்கத்தில் தான் உங்கள் வீடு இருக்குன்னா அந்த அப்ளிகண்ட்டுக்கு தான் முன்னுரிமை. நல்ல வாய்ஸ் இருக்கணும், கிளியராக வந்து ப்ரொனன்சியேஷன், ப்ராட்காஸ்டிங்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கணும், ஜென்ரல் நாலேஜ் இருக்கணும். இந்த நாளும் வந்து மெயினாக இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. செலக்ட் ஆகிட்டா நீங்கள் சென்னை ரேடியோ, விவித் பாரதி, எஃப்எம் கோல்டு, சென்ட்ரல் ஃப்ரீக்வன்சி 720 AM 101.4 சேனல் வந்து நீங்கள் தான் ஹோஸ்ட் பண்ணணும். ஏதாவது இருந்தால் நீங்கள் தான் அனௌன்ஸ் பண்ணுறது எல்லாமே. ஏஜ் வந்து பார்த்திங்கன்னா 20 வயசுலேருந்து 50 வயசுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. உங்கள் டேட் ஆஃப் பர்த் வச்சு 1 ஜூலை 2024 வரை நீங்கள் கால்குலேட் பண்ணும்போது உங்கள் வயசு வந்து 20லேருந்து 50க்குள்ளே இருக்கணும். இந்த ஏஜ் லிமிட் தான் வந்து அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இங்கே எப்படி செலெக்ஷன் பண்ணுவாங்கன்னா 3 டயர் எக்ஸாமினேஷன் இருக்குது. என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து ரிட்டன் டெஸ்ட்டு, அதுக்கப்புறம் வாய்ஸ் டெஸ்ட்டு, லாஸ்ட்டாக வந்து இன்டர்வியூ வந்து பண்ணுவாங்க. நீங்கள் ரிட்டன்லேயும் வாய்ஸ் டெஸ்ட்லேயும் வந்து செலக்ட் ஆகிட்டீங்கன்னா லாஸ்ட்டாக வந்து இன்டர்வியூ பண்ணுவாங்க. எல்லா ப்ரொசீஜரும் முடிஞ்சதுக்கப்புறம் ப்ரோக்ராம் ரெக்யர்மெண்ட் பேஸ் பண்ணி மாதத்துக்கு 6 நாள் மேக்ஸிமம் வந்து நீங்கள் பார்ட் டைம் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு நான் இதுவரை சொன்னது எல்லாமே டீட்டெயிலாக புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எல்லாமே ஓகேனா நான் இப்போ சொல்ல போகிற ஃபீ டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து கிளியராக வந்து கேட்டுக்கோங்க. எப்படி ஃபீ பே பண்ணணும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. யாருக்கு எவ்வளோ ஃபீஸுன்னு வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஜென்ரல் கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து 345 ரூபா பே பண்ணணும். ஷெட்யூல்டு கேட்டகரியில் இருக்கிறவங்க வந்து 266 ரூபா வந்து பே பண்ணணும். ஜிஎஸ்டியோட தான் அவங்க வந்து இந்த அமௌண்ட் வந்து அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த அமௌண்ட்டை நீங்கள் நெஃப்ட் மூலமாக தான் பே பண்ண முடியும். பிரசார் பாரதி பேங்க் அக்கௌண்ட்டில் நீங்கள் பே பண்ணணும். என்ன நேம் மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசார் பாரதின்னு தான் நான் இங்கே காமிக்கிற மாதிரியே தான் நீங்களும் நேம் மென்ஷன் பண்ணணும். அதுக்கப்புறம் சிசிஏ ஆடிஷன் 2024 இதுவும் வந்து நம்ம மென்ஷன் பண்ணியிருக்கணும். ப்ரூஃப் ஆஃப் பேமெண்ட் வந்து நம்ம இன் பர்சனாக வந்து மீட் பண்ணும்போது அப்ளிகேஷன் கூட சேர்த்து கொடுக்கணும். பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் இதுதான். டிஸ்கிரிப்ஷன்லேயும் இந்த பேங்க் அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன், ரெஃபர் பண்ணிக்கோங்க. நீங்கள் இது வரைக்கும் எல்லாமே பண்ணி முடிச்சிட்டிங்க, இன்க்ளூடிங் பேங்க் அக்கௌண்ட் ஃபீஸ் எல்லாமே பே பண்ணி முடிச்சிட்டிங்க. அதுக்கப்புறம் நம்ம எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க கொடுக்குற அப்ளிகேஷன் ஃபார்ம் எல்லாமே நம்ம ஃபில் பண்ணியிருக்கணும். அதே மாதிரி சர்டிஃபிகேட் காப்பீஸ் எல்லாமே அப்ளிகேஷன் கூட வந்து அட்டாச் பண்ணியிருக்கணும். அப்ளிகேஷன் வந்து பார்ட் டைம் அனௌன்சர்னு டெக்ஸ்ட்டில் வந்து கண்டிப்பாக மார்க் பண்ணியிருக்கணும். அதாவது நீங்கள் எழுதியிருக்கணும், அங்கே மறக்காமல் வந்து எழுதுங்க. கம்ப்ளீட் பண்ணன அப்ளிகேஷனை சென்னை ரேடியோ ஸ்டேஷனில் வந்து டேரெக்டாக வந்து சப்மிட் பண்ணியிருக்கணும். மார்னிங் 11 to 4 வரைக்கும் நீங்கள் டேரெக்டாக போய் உங்கள் அப்ளிகேஷன் ஃபார்மை வந்து சப்மிட் பண்ணலாம். லாஸ்ட் டேட் எப்போனா ஆகஸ்ட் 2ஆம் தேதி தான் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இங்கே நான் கொடுத்துருக்கிற அட்ரஸ்க்கு போய் உங்கள் அப்ளிகேஷனை வந்து சப்மிட் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷன்லேயும் மென்ஷன் பண்ணியிருக்கேன். அடிஷ்னலாக உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் இல்லாமல் வேறு ஏதாவது இன்ஃபர்மேஷன் தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். சோஷியல் மீடியாலையும் போய் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். உங்களோட பேஷன் வந்து ரேடியோ ஸ்டேஷனில் ஒர்க் பண்ணுறதுனா இந்த பார்ட் டைம் ஜாப் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க. மிஸ் பண்ணிடாதீங்க இந்த பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியை. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுனா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.